இமேஜின் பண்ணுங்கள், ஒரு வீட்டில் 6 பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த கொலை பண்ண ஆள் அவங்க செத்ததுக்கு அப்புறமும் 4 நாள் அதே வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான். நைட்டில் அதே பெட்டில் தூங்கியிருக்கான். அவங்க வீட்டு கிச்சனில் சமைச்சு சாப்பிட்ருக்கான். அவங்க மாட்டுக்கு தீவனமும் போட்டிருக்கான். கொஸ்டின் என்னென்னா, அவன் யார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவன் எப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தான், எப்படி வந்தான், அதுதான் இந்த கதையோட முக்கியமான விஷயமே. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை கிடையாது. 1922 ஜெர்மனியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. யார் அந்த கில்லர், அந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஜெர்மனியில் முனிச் நகரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பவேரியாங்கிற இடத்துல ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு தனிமையில் இருக்கிற ஒரு வீடு, அதாவது பண்ணை வீடும்பாங்க. அதை நம்ம ஹிண்டர் கைஃபக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் ஆண்ட்ரியஸ் குரூபர், அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் கசிலா அண்ட் அவங்களோட பொண்ணு விக்டோரியா, அவங்களோட 2 குழந்தைங்க அந்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் ரொம்ப நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது சடனாக அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி, இந்த வீட்டில் பேய் இருக்குது, ராத்திரியானா பரன் மேலே யாரும் நடக்கிற சத்தம் கிளியராக கேட்குதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு ஓடி போயிடுறா. ஆனால் ஆண்ட்ரியஸ் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமலே விட்டுறாரு. ஆனால் அந்த வேலைக்காரி போனதுக்கு அப்புறம் தான் ஆண்ட்ரியஸுக்கு அது புரிய வருது. மார்ச் மாதம் 1922 ஆண்ட்ரியஸ் வீட்டுக்கு வெளியில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பணியில் யாரோ ஒருத்தவங்களோட கால் தடத்தை பார்க்குறாரு. அது அவங்க வீட்டு ஆட்களோடது கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது அது அந்த அடர்ந்த காட்டிலிருந்து அவர் வீட்டை பார்த்து வந்திருக்கு. அந்த கால் தடம் நேராக அவரோட வீட்டோட இன்ஜின் ரூமுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் காணாமல் போயிருக்கு. அந்த கால் தடம் அந்த இடத்துலேருந்து ரிட்டன் காட்டுக்குள்ளே போன மாதிரியோ இல்லை வேற எங்கேயும் போன மாதிரி இல்லை. அதுக்கு மீனிங் என்னென்னா, அவரோட வீட்டுக்குள்ளே யாரோ போயிருக்காங்க. இதை சென்ஸ் பண்ண ஆண்ட்ரியஸ் வீடு ஃபுல்லாக யாராவது இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தேடி பார்க்குறாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு யாருமே தெரியல. இது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டோட மெயின் சாவி இருக்கும்ல, அந்த கொத்து சாவி காணாமல் போகுது. அவங்க ஊருக்கு சம்மந்தமே இல்லாத நியூஸ் பேப்பர் அவங்க வீட்டு ஹாலில் யாரோ ஒருத்தவங்க படிச்சுட்டு வச்ச மாதிரி இருந்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி பரனில் யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதுவும் ரொம்ப கிளியராக கேட்குது. ஆண்ட்ரியஸ் அந்த பரனில் போய் தேடி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. ஆனால் அங்கே யாரோ படுத்து தூங்கின மாதிரி வைக்கோல் வச்சு பெட்டு மாதிரி செஞ்சு வச்சிருக்கு. ஆண்ட்ரியஸ் இதை பற்றி அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, நெய்பர்ஸ்ட் எல்லாத்துக்குமே போய் சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ இதை ஃபஸ்ட்டு போலீஸ்ட்டு சொல்லிடு, நீ எல்லா விஷயத்தையும் நார்மலாக எடுக்கிற மாதிரி இந்த விஷயத்தை எடுக்காத அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லியும் ஆண்ட்ரியஸ் இதை மறந்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது அவர் பண்ண எவ்வளோ பெரிய தப்புன்னு அன்னைக்கு டேட்டுக்கு அவருக்கு புரியலை. மார்ச் 31, 1922 மரியான்னு ஒரு புது வேலைக்காரி அந்த வீட்டுக்கு வராங்க. அதுதான் அவள் அந்த வீட்டில் வர்ற முதல் நாளும் அவளோட கடைசி நாளும் கூட. அன்றைக்கி நைட்டு ஆண்ட்ரியஸ் ஃபேமிலியோட டின்னர் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. என்றைக்கும் இல்லாத மாதிரி ராத்திரி வெளியிலேருந்து வித்தியாசமாக ஏதோ சத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வேற எதுவும் இல்லை, அந்த ஃபேமிலியை வெளியே வர வைக்கிறதுக்கு அந்த கில்லர் பண்ண ட்ராப்பு தான் அது. வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஷெட்ல இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி ஆண்ட்ரியஸ் அவர் வீட்டில இருந்து ஷெட்டுக்கு போய் பார்க்க போறாரு. அந்த இருட்டில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கொலைகாரன் ஒரு இரும்பு கோடாரியை வச்சு அவர் தலையில் அடித்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். வெளியே போன ஆண்ட்ரியஸ் வரலன்னு அவரோட ஒய்ஃப் கசிலா போகிறாங்க. அவங்களையும் அந்த கொலைகாரன் அதே பேட்டர்னை கொலை பண்ணியிருக்கான். அடுத்து அவங்க பொண்ணு விக்டோரியா, அது கூட சேர்த்து அவங்களோட 7 வயசு சின்ன பொண்ணு கசிலாவும் கொலை பண்ணப்படுறாங்க. இப்படி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரை எல்லாரையுமே அந்த ஷெட்டுக்கு வர வச்சு அந்த கொலைகாரன் கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த 4 பேரை கொன்னதும் அந்த கொலைகாரன் ரத்தக்காரையோட வீட்டுக்குள்ளே நுழைகிறான். அங்கே தூங்கிட்டு இருந்த அந்த புது வேலைக்காரி மரியாவையும் தூங்கிட்டு இருந்த 2 வயசு குழந்தை ஜோசஃபையும் அதே மாதிரி சேம் பேட்டர்னில் தலையில் அடித்து கொல்றான். மொத்த குடும்பமும் அன்னைக்கு ராத்திரி கொலை பண்ணப்படுறாங்க. இந்த சம்பவத்தில் கொலை நடந்தது மார்ச் 31. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த பாடிஸை கண்டுபிடிச்சது ஏப்ரல் 4ஆம் தேதி. அப்போ இந்த 4 நாள் உள்ள என்ன நடந்தது? இந்த 4 நாளும் கொலைகாரன் அந்த வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. கொலை பண்ணி முடிச்சதும் அந்த வீட்லேயே தங்கி இருக்கான். அவங்க வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருக்கான். குளிருக்கு அங்கே நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிருக்கான். பண்ணையில் இருந்த மாடுங்களுக்கு தீவனம் போட்டிருக்கான். செத்து கிடக்கிற 6 பேரோட பாடிஸ் அந்த வீட்டில் இருக்கும்போது அவன் 4 நாள் ஒரு நார்மல் ஆள் மாதிரி அந்த வீட்டில் தங்கியிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருக்கணும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. 100க்கும் அதிகமான சஸ்பெக்ட் விசாரிச்சாங்க. ஒரு சிலர் விக்டோரியாவோட பழைய லவர் தான் இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு, பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஆள் தான், நாங்கள் விசாரிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் இந்த இடத்துல இருந்த பேய் தான் காரணம், இதை பற்றி தான் அந்த பழைய வேலைக்காரி சொல்லிட்டு அவள் வேலையை விட்டு ஓடி போயிட்டா, இப்போ அந்த பேய் தான் இந்த குடும்பத்தையே கொடூரமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது தான் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தடயங்கள் எல்லாமே அழிஞ்சு போனதுனால இன்னைக்கு வரைக்கும் கொலைகாரன் யாரு எப்படி தப்பிச்சான்னு யாருக்குமே தெரியாது. ஹிண்டர் கைஃபக் பண்ண வீடு இப்போ அங்கே கிடையாது, அதை இடிச்சு தள்ளிட்டாங்க. ஆனால் அந்த காலடி தடம் அந்த ஸ்னோவில் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அது எப்படி அந்த குடும்பத்தில் யார் கண்ணுக்குமே தெரியாமல் அவன் வீட்டுக்குள்ளே போயிருப்பான், அங்கே எப்படி சர்வே பண்ணியிருப்பான்,
இன்கேஸ் அவங்க வீட்டு பரனில் இருந்துட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு மேலேருந்து எல்லாரையுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பானா? என்ன காரணத்துக்காக அந்த ஃபேமிலியை கொன்னான்? 100 வருஷம் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி கேள்விங்களுக்கு பதில் தெரியாமலே இருக்குது. உங்கள் வீட்டு பரன்லேருந்து ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?